பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள் 4வது தேதியாக நம்முடைய இதய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாள். 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளராக நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் முழுமையாக வெற்றி அடைவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தின் அத்துணை நிலைகளும் என்று கழகத்தின் காவல் தெய்வம் என்று காப்பாற்றினார் என்பதை மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த தின நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். அம்மா அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற இயக்கத்திற்கு செய்த தியாகங்கள், நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அடித்தள மக்களும் அடித்தட்டு மக்களும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுக்கு, அங்கே ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்களால் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாவின் முன்னிலை முதலமைச்சராக இந்திய திருநாட்டிற்கு தலைசிறந்த முதலமைச்சராக ஒரு சீரான ஆட்சியை, சிறப்பு ஆட்சியை உருவாக்கி தந்தார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் மக்களுக்கான இயக்கமாகவும் புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை, சத்துணவு திட்டம், தண்ணீர் திட்டம் போன்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய, செயல்படுத்திய முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார். புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் ராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்தெடுத்து இந்திய திருநாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சர்களும் ஒரு மாநிலத்தின் ஒரு கட்சியை, இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற நேரத்தில் இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகள் சூழ்ந்தது. இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவுகளை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் வெற்றியடைவதற்கு நாம் ஒரு சிறு குடும்பாக இருப்போம் என்று அனைத்து திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து இறந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 1991 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு நல்ல சூழலை மாண்புமிகு அம்மா உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது. மீண்டும் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா 2ஆம் முறையாகவும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றிலிருந்து மாண்புமிகு அம்மா காலமாகும் வரை 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று
இந்த ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அவர்கள் தந்தார். மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு மத்திய அரசுடைய நிதியை எதிர்பார்க்காமல் மாநிலத்தினுடைய நிதியை கொண்டு மட்டும் அம்மா அவர்கள் 52% மொத்த வருவாய் 52% வருவாயை நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு, பல்வேறு மக்கள் திட்டங்களை அம்மா அவர்கள் அவருடைய திருக்கரங்களை தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. தங்கத்துடன் தங்க இலவச திருமண உதவி திட்டம், படிக்கின்ற கல்வி அனைத்து நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆரம்ப கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரை இலவச கல்வி, தாய்மார்களுக்கு இலவச பிரசவ கால உதவி, பெண்களுக்கு ஸ்கூட்டி, மாணவ செல்வத்துக்கு சைக்கிள், இப்படி பல்வேறு வகையான கிட்டத்தட்ட ஒரு 62 வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே தலைவர் அம்மாவர்தான் என்பது எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக் கொண்டே போனார். அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது டாக்டர்கள், மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அதற்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் சோதனை பண்ணபோது அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக பொறுப்பில் நியமித்தார்கள். 6 மாத காலம் நான் அம்மாவுடைய என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளைப்படி தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று அடிபெறலாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அம்மாவை மீண்டும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை அம்மாவின் அடுத்த கணமே நான் அவர்கள் திருக்கரங்களில் ஒப்படைத்தேன் என்றுதான் வரலாறு. 2006க்கு பின்னால் 2011 2011 மீண்டும் அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக அம்மாவர்கள் பெங்களூரு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியை என்னை அழைத்து, நீங்கள் எல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அம்மா அவர்கள் உடனடியாக என்னிடமும் முதலமைச்சர் அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்கள் சொல்லினார். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கிழமையை பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எந்திரிச்சு அம்மாவர்கள் என்னை முதலமைச்சராக சொன்னார் என்று சொல்ல, முதலமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே, நீங்கள் எந்திரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து அம்மாவர்கள் சொன்னார்கள் என்று இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி இந்த கூட்டத்தை இணைய முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று அம்மாவர்கள் கட்டாயம் அறிவித்தேன். நானும் 2ஆம் முறையாக அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேன். 2016 மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மாள் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலச்சினத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு அம்மாவர்கள் தனது உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் அம்மாவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தது. அதற்கு பின்னாலே அம்மாவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை அணுகி என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள்.
நான் மறுத்தேன், முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு மறுத்தேன். ஏன் என்று கேட்டால் அம்மா அவர்கள் இந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று அம்மா அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நான் நிறைவாக என்னுடைய பணியை முடித்திருக்கிற மன நிம்மதி எனக்கு இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்திதான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை பேட்டிகளிலும் பத்திரிகை துறை நண்பர்களை சந்திக்கிற நேரத்தில் நான் வெளிப்படையாக எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தேன். முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்த ஒரு துரோகமும் நம்பிக்கை துரோகம் இல்லாமல் அப்படியே நான் திருப்பி கொடுத்த வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்புமிகு அம்மா அவர்களே என்னுடைய மகன் தேவபிரதீப் அவருடைய இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற அந்த திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களே நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்வை சுற்றி காட்டினார் என்பதுதான் எனக்கு கிடைத்த வரலாற்றின் ஒரு நற்சான்று, சான்றிதழ், பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் என்னுள் பல பிரச்சனைகள், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வர்தா புயல், அதிலும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று சுழன்று அடித்தது. 3 முறை நான் அப்போது தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை, தாக்கத்தை நேரடியாக கண்காணிக்கின்ற செயல் இருந்தது. முதல் முறையாக வந்தது அந்த புயல், அப்படியே ஒரு சுத்திட்டு திரும்ப சுற்றுலாவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதே புயல் மீண்டு வந்து அப்படியே சுற்றுலா மறுபடியும் 2ஆம் முறையாக, 3ஆம் முறையாகவும் இப்படி சுற்றி மறுபடியும் வந்த விதத்தை திரும்பி வடக்கு நோக்கி நடந்தது. அந்த புயலுக்கு பின்னாலேயே நான் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்று அங்கே பழந்தாங்கல் ஏரி இருக்கிறது, அந்த ஏரியை கடந்து ஆந்திரா சென்று விட்டது. திரும்ப நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களை புயலிலிருந்து காப்பாற்றி முகாம்களில் தங்க வைத்திருந்த 12 மணி இருக்கும் அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு நான் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய தண்ணீர் தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த அபாயத்தை உணர்ந்து நான் ஆந்திர மாநிலம் சென்று முன்னாள் முதலமைச்சர் இன்னார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் வாங்கலாம் என்று அவரும் சென்றேன். அதிகாரிகள் எல்லாம் கான்பரன்ஸ்களில் உட்கார வைத்து தமிழ்நாடு அதிகாரிகள் ஆந்திர அதிகாரிகள் உட்கார வைத்தார்கள். சந்திரபாபு நம்ம ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி குரூப்ல கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் அரசியல் பேசிவிட்டு நாங்கள் திரும்ப அந்த கான்பரன்ஸ் காலத்தை வந்து உட்காருகின்ற பொழுது டிவியில் தண்ணீர் போய்கொண்டிருந்தது குடலில். நாங்கள் உள்ளே போகும்போது அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு தனியாக வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்துவிடும் என்று சொல்லியிருந்தார். பேசி நாங்கள் பேசவில்லை, ஒப்பந்தங்கள் போடவில்லை, எவ்வளவு தண்ணி டிஎம்சி திறந்துபட வேண்டும் என்ற முடிவை எடுக்காமல் நல்ல மனம் படைத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்து கொண்ட அதிகாரி சொன்னதை நான் அவருக்கு உடனடியாக நன்றியை தெரிவித்தேன். பழைய தெலுங்கில் அந்த திட்டம் வரும் பொழுது இருக்கின்ற பாக்கெட் தொகை, நாம் செலுத்த வேண்டிய பாக்கெட் 25 கோடி ரூபாய் அதை அவரும் தந்து மிக்க நன்றி ஐயா அப்படின்னு அவர்கள் சொல்லி எவ்வளவு தண்ணி வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். ஒரு 1.5 நிமிஷம் தண்ணி கொடுத்தீர்கள் சொன்னால் 8 மாத சென்னை மாநகராட்சியுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று நான் கேட்டவுடைய உடனடியாக அதிகாரி அந்த 1.5 நிமிஷம் தண்ணி முதலமைச்சர் கிடத்தையே உடனே திறந்துவிட்டது. அந்த தண்ணீர் உடலேறி சென்று அடைவதற்கு தக்க பாதுகாப்பு அளிக்கிறது என்று அவரிடம் கட்டளையிட்ட அடிப்படையில் தண்ணீர் இங்கே வந்து இருந்தது. அந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு பின்னால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையாக ஜல்லிக்கட்டு, அதற்கு தடை ஏற்பட்டது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டின் பற்றும் பாசம்
காரணமாக அந்த 10 நாள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உட்கார்ந்து கொண்டு அறப்போராட்டத்தில் அனைவரும் ஈடுபட்ட சூழல் ஏற்பட்டது. நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்க உடனே வரும்படியாகிறார். நான் டெல்லி சென்று மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சொல்லிவிட்டுதான் டெல்லி சென்று அங்கே நான் காலையில் அறையில் தங்கியிருந்த போது கம்பிதரையும் அங்கே இருக்கின்ற பொறுப்பில் ரெசிடென்சி கமிஷனர் பொறுப்பு அதிகாரி அவரும் என்னை சந்தித்தார். என்ன எப்படி வந்தான்னு கேட்டு நான் கண்டிக்கிறேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கடிதம் அளித்திருக்கிறார்கள். 38 சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அழைத்து சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த கடிதத்தை தர வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதிக்காக சந்திக்க காத்திருக்கிறோம் என்று சொன்னார். நானும் உடனே நம்முடைய அந்த பொறுப்பு அதிகாரி தமிழ்நாடு கட்சியுடைய பொறுப்பு அதிகாரிகள் அழைத்து மீண்டும் அனுமதி பாரத அனுமதி வாங்குவதற்கு இங்கே உடனடியாக நடவடிக்கை எடுத்து சொன்னபோது அவர்கள் சார் நான் நாளைக்கு கூட கேட்டுவிட்டேன். தம்பித்துறை அவர்களை நான் சந்திப்பேன். முதலமைச்சர் அவர்களை முதலில் சந்தித்துவிட்டு அவரிடம் இன்னும் ஒரு நாளையில் சந்திப்பதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று பாரத அவர்கள் சொன்னார். அப்படி அவர் சொன்னதுக்கு பின்னால் நானும் தலைமை செயலாளர் அட்வைசர் மூடுதல் பாரத பிரதமர் சந்தித்தோம். டெல்லி கட்ட பிரச்சனை பேசுவோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் நான் பேசுவதை கேட்டு உடனடியாக மத்திய அரசுடைய 4 அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 4 அதிகாரிகள் இதற்கு வேண்டிய அரசாணையை உடனடியாக போடும்படி பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நான் சட்டமன்றத்தில் தமிழகம் திரும்பி வந்து சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு திரும்பவும் அதை கவர்னருக்கு அனுப்பி வைத்து மீண்டும் அந்த ஆர்டினன்ஸ்க்கு சட்டபூர்வமாக சட்டத்தின் முன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி அதற்கு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றி அதை கவர்னருக்கு பின்னால் ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக 14 நாட்கள் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்ததுனால் இங்க ஒரு பரவலா அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல்ல பேர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. கடலில் ஆயில் கப்பலில் இருந்து ஆயில் கசிவு ஏற்பட்டு அதை நீக்குகின்ற வேலையும் நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் பணியாற்றினார். அதை நாம் பார்வையிடுவோம். கடற்கரை அப்பொழுது அம்மா வீடு உங்களை அழைக்கிறார் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் நான். அதனால் தான் நான் முதலமைச்சராக பதவி இருக்கிறேன். எனக்கே தெரியாமல் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நினைத்துக் கொண்டு அம்மாவுக்கு அங்கே எல்லோரும் இருந்தார். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது நான் பல கூட்டங்களில் பல நேரங்களில் அவர்கள் சொன்னபடியே நான் என்னுடைய பதவியை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து வந்துவிட்டதுக்கு பின்னால்தான் என்னுடைய அன்றைக்கு இரவே என்னுடைய அமைச்சர் முதலமைச்சருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நான் காலி செய்வதற்கு ஊருக்கு சென்று விடலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணிக்கு அம்மாவுடைய நினைவுக்கு போது தலைவருடைய பரிசுத் தலைவர் நினைவு அங்கு அவருடைய வணங்கி விட்டு செல்லலாம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்திற்கு நான் வந்து அம்மாவுடைய நினைவிடத்திற்கு நேர உட்கார்ந்து நான் என்னுடைய வீட்டிற்கு கிளம்பி வீட்டை அடைவதற்குள் ஏராளமான கூட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு வந்து அறிந்து கொண்டே இருந்தார்கள். தகவல் அளித்தார்கள். நான் கொஞ்சம் பத்திரிகையோட தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துவிட்டு நான் படுக்கைக்கு வருவதற்கு
எல்லாம் ஒரே கூட்டம், பெரிய கூட்டம் கூடி வச்சு கத்தங்கள் என்ன கலவரம் நடக்குது கேட்கறதுக்குள்ள எல்லா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நீங்கள் ஊருக்கு செல்லக்கூடாது என்று என்னை தடுத்து தொண்டர்கள் அனைவரும் முன்னாடி உட்கார்ந்திருந்தார். இந்த சூழலிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் நிலவையெல்லாம் மாறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் ஒழுங்காக கட்சிக்கு விசுவாசமாக ஒரு சாதாரண தொண்டன் எந்த நிலையிலும் செயலாற்ற வேண்டுமோ என்னுடைய அரசியல் ஆரம்ப காலத்தில் நகரத்தினுடைய இணை செயலாளர், நான் சட்டமன்ற, அப்புறம் நான் நகர செயலாளர், ஒரு துணை செயலாளர், நான் நகர்மன்ற தலைவர் 96, 2001 மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணெய் 2000 இன்னைக்கு நடத்துறது தலைவர் தேர்தலுக்கு முன்பாக என்னை மாண்புமிகு அம்மாவுடைய 96 2001 வரைக்கும் நான் நகர்மன்ற தலைவர், 2000 மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணெய் தனியாக நடைபெற்று முடிந்த நகர்மன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி அதற்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்து பன்னீர்செல்வம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக நான் அறிவித்தேன். நீங்கள் உறுதியாக என்னுடைய அமைச்சராக என்று வாழ்த்து சொல்லி இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், முன்கூட்டியே சொல்லாதீர்கள் அப்படி இருந்து அந்த ரகசியத்தையும் சொன்னார்கள். பெரியவங்க அம்மா காசு 2001, 2006, 2011, 2014 அம்மா அவர்களுடைய காலத்திலேயே 4 முறை தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 4 முறை 2 முறை திருவள்ளம் சட்டமன்ற தொகுதி டீலிமிட்டேஷன் மூலமாக ஆயுதவாட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால் 2002 கோடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை மாண்புமிகு அம்மாவை தான் தந்தார். 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 2021 சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினரின் பணியை 5 ஆண்டு காலம் நிறைவு செய்தால் இங்கே இந்த அலுவலகத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிர்வாகிக்கின்றார். என்னுடைய பணிகாலத்தில் அதிக நாள் பதவியில் இருந்த பொழுது அண்ணன் சைதுகான் அவர் தான் மாவட்ட செல்லமுத்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர். என்னுடைய பணிகளில் நான் பொறுப்பில் இல்லாத நேரத்திலும் நாங்கள்லாம் கஷ்டப்படுகின்ற நேரத்திலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கட்சியை வளர்த்திருப்பதில் நாங்களும் ஒரு சிறு குறும்பாக பயன்பட்டிருக்கிறோம். கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு முழுமையாக மக்கள் நல பணிகளிலும் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கிறேன் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்த அறிவுரை, மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்த ஆலோசனை, ஒரு கட்சியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு இந்த கட்டளை, இதிலிருந்து சிறு அளவு கூட துண்டுமணி பணியை செய்திருக்கிறேன். தேர்தல் காலங்களில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட உள்ளாட்சித் துறைகளில் போட்டியிட்ட ஊரக உள்ளாட்சித் துறையில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு, நகர சபையில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு, ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு, சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு அவர்களுக்கு தேர்தல் பணிகளில் வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்து ஒரு மனநிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் அனைவருக்கும் தெரியும். யாரிடம் சென்று வற்புறுத்தி நன்கொடைகள் வசூலிக்கின்ற மனப்போக்கு எனக்கு எந்த நேரத்திலும் கிடையாது. என்னால் முடிந்ததை கட்சியுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் என்னுடைய பணியை, கடமையை யாரையும் அச்சுறுத்தியோ மிரட்டியோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ நான் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றவில்லை என்பதை நான் நெஞ்ச நிமிர்த்தி நான் சொல்லுவதற்கு கடமைப்போம். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்ல பெயரை பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய
இதயபூர்வமான நன்றியை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு அந்த நேரத்தில் தலைவர் புரட்சித் தலைவரை 100 ஆண்டு வயதினை முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் அரசின் சார்பாக அரசின் சார்பாக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நல்ல மனதில் உள்ளவரெல்லாம் அரசின் சார்பாக 100 ஆண்டுகளை கொண்டாடுறார். நான் தர்மயுத்தத்தை நடத்தி தர்மயுத்தம் ஜனநாயகத்தின் கட்சி நடத்திருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களிடத்தில் நம்புகிறார். பல கட்டங்களில் நான் தர்மயுத்தத்தினை தொடங்கினேன். முதல் கட்டமாக நாங்கள் என்னுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு 100 விழாவை கொண்டாடினோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்களும் கூட்டம் நடத்தினால் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். எங்களுக்கு பெருத்த ஆதரவாக தமிழகமே திரண்டு நின்று கட்சிக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய ஆதரவினை எங்களுக்கு தந்தது. 16வது கூட்டமாக 16வது மாவட்டமாக கோவை மாநகரத்தில் நான் சென்ற பொழுது கொங்கு மண்டலமே கூடி நின்று எங்களை வரவேற்று நான் காரிலிருந்து மேடைக்கு செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடமான பெருங்கூட்டம் கொங்கு மண்டலத்தில் இந்த அமைச்சர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார். அந்த அதிர்ச்சியின் வடிவம் தான் காலையில் 6 மணிக்கு என்னுடைய மகள் வீட்டிற்கு 7 மணிக்கு அண்ணனை பார்க்க வேண்டும் என்று கருது வருது. நான் உடனடியாக 2 பேர் என்ன விஷயம் கேட்டேன். கட்சி அடைக்கிறேன், கட்சி அடையினா ரொம்ப கட்சி கஷ்டப்படும். சரி அப்படின்னு நான் உடனே சரி என்று சொல்லியிருக்கேன். அதுக்கு வேலையெல்லாம் நடைபெற்றிருக்கேன். முதல் கட்டமாக என்ன பேசினார் சொன்னால், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் அப்படியே தொடரட்டும் என்று சொன்னார். சரி, அதுதான் நியாயம். நான் சரி என்று சொல்லியிருக்கேன். கட்சியை நீங்க நடத்த பொதுச் செயலாளராக நீங்கள் கட்சியை வழிநடத்துகிறது. ஏனென்று சொன்னால், அம்மா அவர்கள் எனக்கு முதலை தந்த பதவி கழக தேர்தல் பிரிவினுடைய இணை செயலாளர், அப்புறம் தேர்தல் பிரிவு செயலாளர், அப்புறம் கழகத்தினுடைய பொருளாளர். 13 ஆண்டு காலம் நான் கழகத்தினுடைய பொருளாளர். கழகத்தினுடைய நிதியை படிப்படியாக அம்மாவுடைய ஆலோசனையும் அறிவுரை 836 கோடி ரூபாய் அதில் வருகின்ற இன்ட்ரெஸ்ட் வட்டியை மட்டுமே வைத்துக் கொண்டு கட்சியை நடத்துகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பற்றி நான் வழிநடத்தினேன் என்பது சின்ன தவறு கூட ஒரு பொருளாதார பார்வையில் மாண்புமிகு அம்மா இதுக்காக ஒரு முக்கிய விஷயம் இதுவரை என்னை அம்மா சந்தித்து செய்கிறது ஒரு சின்ன கடும் சொல் சொல்லி கூட என்னை அம்மா அவர்கள் அவ்வளவு நேரங்களும் சந்திக்க நேரங்களும் ஆலோசனை அறிவுரை தான் சொல்லி அனுப்புவார். அப்படி ஒரு அம்மாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி இருக்காரு அடிப்படையில். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் ஏராளமாக இருக்கு. நான் எந்த நேரத்தில் அதையெல்லாம் கூட அரசியல் நாகரிகங்கள் கூட முடியாது. சேர்ந்தோம். சேர்ந்து 4 வருடம் நான் முழு போய் திரு பழனிசாமி என்னுடைய நிலையிலிருந்து நான் முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்தேன். ஒரு சின்ன மன வேற்றுமுறை இல்லாமல் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கட்சியும் ஆட்சியும் நன்றாக இருக்க வேண்டும், கட்சியும் ஆட்சியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதற்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற எந்த சூழல் நான் செய்யக்கூடாது என்று ரொம்ப பொறுமையாக இருந்தான்.
ஏன் பொறுமையாக இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய மனப்பக்குவமே என்னுடைய பழக்கம் இருக்கலாம். எந்த சூழலிலும் யாரும் நான் கடிந்து விடுவேன். அரசியல் காத்திருக்கின்றதுன்னா அம்மாவுக்கு சொன்னதை மட்டுமே நான் செய்தேன். வேறு எனக்கு தெரியாது. சில எதிர்கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளை நான் வைத்திருக்கிற பொறுப்பிற்கு எனக்கு மரியாதை இல்லை. அந்த மரியாதை அடைப்பதில் நானும் அவருக்கு மரியாதை. இது அரசியல் களத்தில் ஒரு பண்பான அரசியல்வாதி மேற்கொண்டிருக்கின்ற ஒரு சரியான நடவடிக்கை. சில நேரங்கள் எதிர்கட்சிகள் இருந்தாலும் எதிர்கட்சிகளிடம் சென்று நான் எந்த பலன்களையும் மறைமுகமாக அவர்கள் பேசி எந்த ஒரு உதவிகளையும் மறைமுக திட்டங்களையும் பலன்களை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவர்களிடம் எந்தவித உதவிகளையும் நான் பெற்றது கிடையாது. அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டும்தான் செய்து வந்தேன் என்பதனை நாட்டு மக்களுக்கு நன்றாக இருந்தது. நான் 2 முறை பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை ஒருங்கிணைப்பு சட்டமன்ற உறுப்பினர். நான் இங்கு வந்து தேர்தலில் நின்ற பொழுது நான் என்ன வாக்குறுதி சொன்னேன், இந்த வாக்குறுதி அனைத்தையும் முழுமையாக 190% நிறைவேற்றியிருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் என்பதை நான் மனநிறைவோடு கோடிநாயக்கன் சட்டமன்ற பெருமக்களுக்கு அத்தனை இருந்த திட்டங்களை முன்னால் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் கோடிநாயக்கன் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் செயல்பட்டிருக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. முக்கியமாக இங்கு பாதாள சாக்கடை 1 லட்சம் மக்கள் வைக்கின்ற பாதாள சாக்கடை அனைத்து கல்லூரிகளும் அம்மாவர்கள் தேனி மாவட்டத்திற்கு மருத்துவத்தில் வந்தார்கள். அப்புறம் தேனி மாவட்டத்திற்கு நான் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கால்நடை கல்லூரி, அரசு சட்ட கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஎம், இப்படி பல நர்சிங் காலேஜ், பல நிலைகளிலிருந்து தேனி மாவட்டத்தில் கொண்டு வந்து ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நல்ல அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன். நான் இந்த நல்ல நேரத்தில் பணியோடு தெரிவித்துள்ள 2021 தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்கு அவர்களுக்கு பேசி தலைமை கழகத்தில் கூட்டத்தை கூட சொன்னார்கள். நிர்வாகிகள் கூட்டத்தில் அதில் மாவட்ட கழக செயலாளர்களை இரட்டை பதவி என்று நம்முடைய கழகத்தில் இருக்கிறது, அதை ஒற்றை பதவியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய பிரச்சனை உருவாக்கினார். இந்த இரட்டை தலைமை பதவியை கொண்டு வந்ததே திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட. முதலில் பொதுச் செயலாளர் நீங்கள் செயல்படுங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும். அவர் தரப்பிலிருந்து வந்து முதலமைச்சராக இருப்பவர் கட்சிக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னை ஒருங்கிணைப்பாளர் இருங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அதுக்கு தெரிந்து சொல்லிவிட்டேன். எப்ப காலையில் நைட்ல புது பிரச்சனையாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தலைமை கழகத்தில் கட்சி சார்பாக எந்த உத்தரவு வந்தால் 2 பேரும் கையெழுத்து போட வேண்டும். எந்த கட்சியிலும் உலகத்தில் இருக்கும் எந்த கட்சியிலும் இருக்காது. எப்படி 2 பேரும் கையெழுத்து போட்டு நடவடிக்கையில எடுக்க முடியும்? எவ்வளவு சொன்ன கேட்க மாட்டேன். ஏன்னா கட்சி ஒன்று சேர்ந்து எல்லா தொண்டர்களும் ஆவலோடு அடுத்த நாள் காத்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் நடைபெறுகிறது. நான் அதிலிருந்து பின்வாங்கினாலும் மறுத்தால பெரிய பிரச்சனை வரும். திரும்ப வந்து கட்சி பிளவுபடுகிற சூழலை திரும்ப பன்னீர்செல்வம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்தால் அதற்கும் சரின்னு சொன்னேன். அதே இந்த 4 வருஷம் நான் கொடுத்துருக்கேன். இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் 1 வருஷம் இருக்கு தேர்தல். இப்பயே வந்து முதலமைச்சர் யாருன்னு அறிவிக்கணும். 1 வருஷம் இருக்கு, எதுக்கு அதுக்கு கொண்டு வரீங்க? முன்னக்கூடியே வந்து யார் அவரை சொன்னாலும் சரி, என்னை சொன்னாலும் கேரக்டர் அசாசினேஷன், அவருடைய குணநலங்களுக்கு
பெரிய விமர்சனங்கள் வருது. அதெல்லாம் நம்ம தவிர்த்து நடவடிக்கை இருக்கு. ஏன்னா நம்மளுக்குலாம் ஒரு நல்ல படிப்பினை இருக்கு. 1980 எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரசும் திமுகவும் எதிரும் திமுக தலைவர் அண்ணா திமுக தேர்ந்தெடுக்கிறாரு. இவங்க ரெண்டும் கூட்டணி போட்டாங்க. காங்கிரஸும் ஆளுக்கு 110 210 பிரிச்சுட்டாங்க நம்பர். சார் தலைவர் கேள்வி கேட்கிறாரு, சரி ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் எதிர்புறமா இருந்தீங்க, இப்போ ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் காங்கிரஸா திமுக? அப்போதான் எங்க பிரச்சனை மனவர்த்தங்கள் அதெல்லாம் கடைசி தலைவர் சுற்றுப்பயணம் போனா நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் நீக்கிறீங்க? 27 புரட்சி தலைவர் வந்தார். அங்க ஆண்டுபடி வந்த காங்கிரஸ் ஆட்சி கலைச்சிட்டாங்க. கேட்டாரு, மீண்டும் புரட்சி தலைவர் 2ஆம் முறை ஆட்சி வரலாறு. அந்த வரலாறு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா உயர்நீதிமன்றத்துக்கு வர வேண்டுமா? அதாவது நீங்களே முதலமைச்சராக இருந்துக்கோங்க, எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்காம அறிவிக்க சொன்னாங்க. என்னையவே நானே வெளியே பேசி அறிவிப்பேன். அதையும் செஞ்சேன். இதுக்கு மேல யார் ஒத்துழைப்பு கொடுப்பேன்? பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று வருடத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை செயற்குழு. செயற்குழு முடிஞ்சு பொதுக்குழு ஒரு வருஷத்துக்கு அடுத்து கூட்டம். தீர்மானங்கள் நிறைய தீர்மானங்கள் நான் தான் உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி 23 தீர்மானங்கள் நிறைய எழுத்து பொருட்களை கொண்டு வந்து 2 பேருமே அதில் கையெழுத்து போட்டு 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம் என்று கையெழுத்து போட்டாங்க. பொதுக்குழு அன்று காலை 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டார். பொதுக்குழு 10 மணிக்கு தான் பொதுக்குழு, 7 மணிக்கு வண்டி போயிட்டு இருக்கு. போறாரு, எதுக்கு 7 மணிக்கு போறாரு அப்படின்னு நான் யோசனை வந்து நான் கிளம்புறேன். கிளம்பும் போது ஒரு இடத்துலயே பாட்டி கடைசியில அண்ணா பிள்ளை ஆட்சி இருக்குல்ல, அண்ணா அந்த ஆட்சியிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கூட்டத்தை போய் பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு கிட்டத்தட்ட பேசி கேட்கறதுல ஒரு கிலோமீட்டர் தள்ளி 45 நிமிஷம் 50 நிமிஷம் நான் அந்த இடத்துல நிற்கிறேன். அது வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் வந்து மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்தார். சார் இவங்க வந்து 10 வருஷமாவே பேசியிருக்காங்க, நீங்க இந்த வழியை கடந்து போகிறாங்க, கடந்து வந்து காட்டிக்கிறாங்க. அவர் கூட்டு இன்னொரு வழியில போய் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு பின்னால அவர் ஒரு மணி நேரம் வந்தார். போனோன்னு மகாலிங்க ஒரு அண்ணன் பின்னால வந்துட்டு நீங்க உட்காருங்க சொல்லிட்டு ஒரு ரூம் உட்கார வச்சாங்க. அவர் வந்து அந்த ரூம் கடந்து என்னை பார்த்துட்டு திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப வந்து மண்டபத்துக்கு கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நடந்து இருவரும் சேர்த்து இடம் இருந்தா பொதுக்குழு வரவேற்பதை சொல்லியாச்சு. இறந்தவருடைய 2 தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அதற்கு பின்னாலே நான் எழுந்து ஆண்டோடைய வரவு செலங்கை வாசிக்கிறேன். அது கூட வாய்ப்பு சம்பளம் இழந்து 23 தீர்மானம் ரத்து செய்யப்படுகிறது சொல்லி அவருடைய தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே தீர்மானம் ரத்து செய்யப்படுகின்ற உரிமை யாருக்குன்னா பொதுக்குழு எல்லா பொதுக்குழுவிலும் விவாதம் பண்ணி அதை நிறைவேற்றப்படுது. எல்லா தீர்மானங்களும் ஏதோ ஒன்று ரெண்டு நிற்கிறாங்க. இவரே பூரா தீர்மானத்தை நிற்கிறார். இது மிகப்பெரிய சட்ட விரோதம். நடைபெற்ற அதுக்கு முன்னால் நடைபெற்ற பொதுக்குழுவிலே மிக அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு நம்ம யார் எங்க மீட்டிங் எடுத்து அம்மா உயிரோட அம்மா மறைந்ததுன்னு சொன்னோம். அதை வந்து இவங்க என்ன செய்யறாங்க, அதை நீக்கிட்டு இவரை பொதுச் செயலாளர் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2 பேரும் இருக்கிறது வரவெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் போனுக்கு நான் சரிதான் போயிட்டு இருக்கு. நான் வரவு செலவு தான் படிக்கிறாங்க, நினைக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க, கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன், என்ன செய்யறாங்க இல்லை வாங்க எதிர்த்து எங்க மேல வந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. நான் கட்சியுடைய பொறுப்பில் இருக்கேன், பொருளாதார கட்சிக்கு வந்து அனைத்து இடைத்தேர்தலும் நான் தான் பொறுப்பில் இருந்து
மாண்புமிகு அம்மா அவர் சொன்ன பணி நிறைவாக செய்து மதுரையில் நடந்த நேருக்கு ராஜன் செல்லப்பா இடைத்தேர்தல், செல்லூர் ராஜு தேர்தல், திருமங்குளம் இடைத்தேர்தல், சாத்தாங்குளத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நான் பொறுப்பாளர் இடைத்தேர்தல் கூட நடந்துட்டேன். நான் நிறைவாக அந்த பணியை புதுக்கோட்டை, சங்கரங்குடியில், நம்ம போஸ் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பணிகளையும் அம்மாவுடைய மனதிற்கேற்ற நிறைவாக செய்து முடித்திருக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம பன்னீர்செல்வம் என்ற நபர் அரசியல் எந்த முறையும் இருக்கக்கூடாது என்ற தவறான முடிவெடுத்து எல்லா காரியமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார். இந்த தொண்டர்களுக்கு அதிக வாய்ப்பாக உரிமையாக முதலில் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் பொதுச் செயலாளர் தேர்தல் கொண்டு வர்றார். அனைத்து உறுப்பினர்களும் தேர்தல் மூலமாக வாக்குரிமையை பதிவு செய்து பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி. கழகத்தில் பல்வேறு விதிகளை உருவாக்குகிறார். இந்த விதியை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற முறையை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கிய ஒரே தலைவர் உலகத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை நீக்கிட்டு பொதுச் செயலாளர்கள் பதவிக்கு 10 மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் 5 வருடம் பொதுச் செயலாளர் போட்டியிடுவது தலைமை கழக நிர்வாகிய சாதாரண தொண்டர்களுக்காக கொண்டு வந்த அந்த விதியை மாற்றப்பட்டு கழகத்துடைய சட்ட விதியை மாற்றி உரிமை யாருக்கும் இல்லை. எந்த விதியும் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அந்த விதியை மாற்றக்கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்கள் சட்ட விதி தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார். எந்த விதத்துல நியாயம்? 2ஆம் முறையாக கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றி கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நாம் ஆசையோடு ஆவலாக அம்மாவுக்கு தந்த அந்த பதவி நீக்கி இவையெல்லாம் சட்டமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் முடிவு செய்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு இன்றைய நிலையில் உச்ச நீதிமன்றம் என்ன வழிகாட்டு சொல்லியிருக்கிறது சொன்னால், இதற்கு முன்னால் இந்த கழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை, பொதுச் செயலாளர் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ இவைகளாம் கீழ்கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பு பைண்டிங் ஆகாது. நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் 6 வழக்குகளையும் இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தீவிர விசாரணை சிவில் சூட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட் இந்த வழக்கு தீவிர விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பு தான் நிரந்தர தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி வழக்கு நடைபெற்று எல்லாமே தற்காலிக தீர்ப்பு தான், நிரந்தர தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அந்த தற்காலிக தீர்ப்பு இரட்டை கட்சி அரசு பத்தி நான் சொல்றேன். 2வது பொதுக்குழு கூடிச்சு. 2வது பொதுக்குழு நான் கையெழுத்து போடுறேன், என்னுடைய அனுமதி இல்லாம கூப்பிடுறேன். புதுசு ஒரு தலைவராக தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து தலைமை கழகத்துல நம்ம எந்த பிரச்சனையும் தலைமை கழகம் இந்தியன் பேங்க் தலைமை கழகத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம். நாங்க இந்தியன் பேங்க்ல இங்க வரும்பொழுது 8 மாவட்ட செயலாளர்கள் சென்னையில், 8 மாவட்ட தலைமைகள் வெளியே உள்ளேயும் போட்டு போட்டு வெளியே போட்டு போட்டு வெளியே ஒரு 300 ரவுடிகளை கேடிகளை உட்கார வச்சு அங்க உட்காந்துருக்காங்க. அப்ப நீங்க தகவல் எங்களுக்கு வரும்போது வருது, எதுக்கு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க? இந்தியன் பேங்க் எங்களை கொலைவெறி தாக்குதல் நாங்க டெம்போட்டர்ல அடித்து நடிக்கிறாங்க. என்ன இப்படி செய்யறாங்க? இப்ப நாங்க அங்கிருந்து வந்தவர்கள் போலீஸ் அங்கிருந்து வரதை பார்த்து இவங்க சொல்லுவாங்க, நாங்க கீழே அவங்களை விரட்டி தலைமை கழகத்துக்கு தாண்டி வாட்டி போலீஸ் நாங்க அப்படி மெதுவாக தலைமை கழகத்துக்கு போனோம். தலைமை கழகத்துக்கு உள்ள கழகத்துக்கு போய் பார்த்தேன். அங்க இன்னொரு சரியில்லாத நாங்க உயிர் தலைமை கழகத்தை உடைச்சோம் ஒரு கதையை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பன்னீர்செல்வம் தலைமை கழகத்தை உடைக்கிற பண்பில் வளர்ந்தவன். நீங்கள் தனிப்பட்ட அனைத்து புத்தகத்திலும் தெரியும், கட்சிக்காரர்களுக்கு தெரியும்.
அதை நான் செய்வேனா இந்த என்ற கேள்வியை நான் பொதுமக்களிடம் கட்சிக்காரர்களுக்கு விடுக்கிறேன். அதாவது தாந்தோடித்தனமாக இவ்வளவு பெரிய இயக்கத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொதுச்செயலா வந்து அத்தனை தேர்தல் வெற்றி பெறலாம், முதலமைச்சரா வந்து அத்தனை முறை தேர்தலையும் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வந்தது. இதெல்லாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், 11 தேர்தல், 11 தேர்தலிலும் ஒரு தேர்தலினால் இடைத்தேர்தல், அனைத்து இந்திய அண்ணா தேர்தலும் வாபஸ் போட்டியிடுவதற்கு இருந்தது. ஒரு தேர்தலால பழனிசாமி தலைமையிலான பொதுச் செயலாளர் தலைமையிலான வெற்றி பெற்றார்களா? இல்லை. அதான் இன்னைக்கு இருக்க நிலைமையா, தான் இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கட்சி இணைய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கட்சி இணைய வேண்டும் என்று நான் சொல்லி வந்ததை காதலே வாங்கி இன்னைக்கு வச்சிருந்த நிலைமை என்ன இருக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதியில கெப்பாசிட்டி நான் ராமநாதத்தில் இருக்கிறேன். என்னை எதிர்த்து எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பன்னீர்செல்வம் ஆறு பன்னீர்செல்வத்தை பார்த்து இருக்காரு. ஆனா யாராலும் அந்த ஆட்சியில ஓட்டக்கார கவர்மெண்ட் பன்னீர்செல்வம் யாருமே இல்லை. நான் ஒத்துட்டே இருக்கேன். கொண்டு வந்து நிப்பாட்டி யாரு கொண்டு வந்தது? கட்சி இந்த நிலைமைக்கு வந்தது நம்பர் 1 தேடி இப்படி கட்சி தேவாதாரமா உயிரை கொடுத்து காப்பாற்றின கட்சி இருப்பதற்கு காரணம் எடப்பாடி தலைமையிலான இந்த நிலைமைக்கு காரணம். 13 இடத்துல 3வது இடம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. நாடாளுமன்றத்தை ஒட்டி அந்த சட்டமன்ற தொகுதியில் தேவையான 2 லட்சம் பேருக்கு வாக்காளர் 5000 ஓட்டு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை இவர்கள் தலைமையிலான கட்சி ஏற்பட்டிருப்பது கொஞ்சம் கூட உணராமல் கட்சி இணைந்த தொண்டர்கள் எல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் சொன்னார். வேலையை பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் திட்டி அணிவித்த ஒரு பொதுச் செயலாளராக அவ்வளவு நிலை இருக்கிறது. நானே எவ்வளவு எந்தவித நிபந்தனையும் இல்லை. பன்னீர்செல்வம் எந்தவித நிபந்தனையும் இல்லை. ஆனால் கட்சி இணைய வேண்டும் என்று சொன்னது தவறா? எனக்கு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் பதவி, மீண்டும் முதலமைச்சர் பதவி நான் கேட்கலாம். எதுவும் இல்லை. இயக்கம் வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் காலமானார். இயக்கம் வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் காலமானார். 2 தலைவர்களும் உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கட்சி இணைய வேண்டும். இணைந்தால்தான் கட்சி வெற்றி வர முடியும் என்ற கருத்தை சொன்னது தவிர ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கின்ற மக்களை ஒன்றுபடுத்துகின்ற முயற்சியாகத்தான் இந்த இயக்கம் இணைய வேண்டும் என்ற கருத்தை சொல்லவில்லை. எதிர்பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவனும் இல்லை. நான்லாம் படிக்கிற காலத்திலே ஜிஎஃப்எல் செக்ரட்டரி கறி முடிஞ்சு இங்க பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற லைன்ஸ்ல ரோடில் இருக்கிற செயலாளராக பணியாற்றி தேவை. அப்படித்தான் போயிட்டு இருந்தது. எனக்கு செல்ல முடியும். அவரை இணை செயலாளர் போட்டாங்க. அது 80 கோபாலகிருஷ்ணன் கவுண்டிங் 82 செக்கை அவருக்கு கவுண்டிங் 84 செலிங் டாக்டர் வேட்பாளர், அவருக்கு தமிழ் வேட்பாளர் நான் 84. அம்மா என்னுடைய வரலாறு தான் படித்தாரு. இப்படி ஒரு நம்பிக்கையை அம்மா அதெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று நடைபெற்று கூட்டுதான் நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார். நீங்க ஏதாவது கேட்க நம்பிக்கை பற்றையும் உங்கள் மீது அதனால்தான் இத்தனை சீனியர் தலைவர்கள் ஒரு கஷ்டமான சூழல் நீங்களும் அவருக்காக
அம்மா இன்று அவரது பிறந்த நன்னாள். இந்த நன்னாள் தமிழகமே எதிர்பார்த்திருக்கிறது. உங்களின் அரசியல் நிலைப்பாடு அதை இந்த நன்னாளில் தெரிவித்தார். தொண்டர்கள், தமிழக மக்கள் அனைவரும் இந்த ஆவலுள்ள அரசியல் களத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் தாடி ஏதோ நோக்கம் இருக்குல்ல. 80 இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியில இருந்து கீழ்நிலை வந்து நான் உழைத்திருக்கேன். என்னுடைய உழைப்பு யாருமே இனி அளவுல குற்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், அமைச்சராக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்றுறது, அது நானே முதலமைச்சராக இருந்து நானே வந்து இன்னொரு முதலமைச்சராக இருக்கு. சரி, எனக்கு பிடித்த பொறுத்த அளவு நான் அப்படி 54% அவருக்கு நாளை அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். நான் வந்து பாரத பிரதமர் டெல்லி கிடைச்சி அமைச்சரை சொன்னதின் அடிப்படையில் நான் கேட்டுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழலையும் என்னால் பிரச்சனை வரக்கூடாது. கடைசியில கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார். இந்த நிலை வரும்பொழுது உரிமை தெரியும். தலைவர் கொண்ட சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு தெரியும்? எந்த விதியெல்லாம் திருத்தலாம், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொடர்தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதி. அதற்குரிய காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். திமுக விளக்கிட்ட பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விளக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது. அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து விட்டதால் அந்த பொதுச் செயலாளர் பதில் அமர்ந்து விட்டதுதான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியுடைய தேர்தல் அந்த பொதுச்சாளர் நடத்தப்பட வேண்டியதுதான் விதி. விதியை மாற்றக்கூடாது. அந்த விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பதை மாற்று தேர்வுக்கு நீங்க யார்? அதுதான் நான் கேள்வி எழுதி போட்டு பிறகுன்னா சட்ட போராட்டம் நடந்துச்சு. என்னை வந்து எந்த நிலையிலுமே அரசியல் இருக்க கூடாது, யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியும். எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாம்? தலைவர்கள் அம்மா கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தை நீங்க சீரழிப்பு. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்ட நிலையத்தை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அங்கம் உழைத்தீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற உரிமையாக இந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்து பிரபலம் உச்சம் ரோட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது. இதெல்லாம் யாரு செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறேன், கழகத்துடைய உரிமையாளராக இருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியுடைய தொண்டர் கைதிக்கு அறிவிக்கலாம். என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை அடிப்படை தொண்டர்கள் கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுத்த உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் துவக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல, இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் போட்டு நடத்தி. ஆனால் ஒன்று அறிவித்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. என்னை கூப்பிட்டு 6 நாடாளுமன்றத்தில் இருந்த 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்கிருக்க தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர், 20,000
அவர்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பொருளாதார வசதி இல்லை, நாங்க பின்னால பார்த்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. அதனால என்னை நிக்கணும்னு சொன்னாங்க. தலைமை 2 வருஷம் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல பணியாற்றுறாங்க. நம்பிக்கை வச்சு சட்டமன்ற உறுப்பினர் நான் போய் இல்லை, நீங்க அவசியம் நிக்கணும். சரி வாங்க ஆலோசனை போட்டு நம்ம அண்ணன் ஐயா பண்ருட்டியார் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னார் தனிக்கட்சியார் 1 வருஷம் இருந்தார். ஏன் இந்த உங்களெல்லாம் எங்க போய் இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுதான் அவருக்கு மறுத்துருக்கு. அவருக்கு போய் ஆலோசனை கேட்டாங்க. இந்த மாதிரி பன்னீர்செல்வம் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொல்லியிருக்காங்க? எடுத்துனே பன்னீர்செல்வத்தை போய் ராமநாதபுரத்தில் வேட்பாளராக சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் எடுத்துனே கேட்டார். என்னை நிற்கும் சொன்னாலும் வாயரசு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்டு பேச விட்டாங்க. அவங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அறிக்கை விட்டு நம்மளுக்குன்னு ஒரு காலத்தினாலதான் அப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. என்னை வீட்டுக்கு வந்து யாருக்கு சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்து எங்க மறுமனையை கூட்டு வந்து நீங்க அவசியம் நிற்க வற்புறுத்தியதன் காரணமாக தான் நாம கடும் வெயில் 12 நாள் தான் இருக்கு. பலாப்பழம் சொன்னா இவங்க வேற 6 பன்னீர்செல்வம் கூட்டு வந்தாங்க. இவ்வளவு இம்சையை நீ கொடுக்க தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தூர்ல தோத்துட்டாரு. இவன் நாகர்கோவில் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரு. அண்ணா என்ன சொன்னாரு? பெரிய தலைவர், யாரு பஞ்சாயத்துக்கு போறேன் ஜெயிக்கும் நாடாளுமன்றத்தில் பெருந்தன்மை. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு, மாண்புமிகு அம்மாவை இப்படியா வளர்த்தாங்க. அவர்தான் அனைவரையுமே அரவணைத்து ஜாதிகளை மதங்களை அனைத்து மக்களும் சமநிலையில் தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால்தான் அவர் அம்மா தானே கேட்டாரு. பன்னீர்செல்வம் என்ன தவிர என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருக்கும் அவசியம் 38 இடம் போட்டி ஒரே ஒரு இடம் ஜெயித்து நாடாளுமன்றத்தில் எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டோம் கொண்டு வர. பாரத பிரதமர் பிறகு ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் கொடுக்கலாரு முடிவல்ல வருவதற்கு என்ன நடந்த கூத்துலாம் நடந்துச்சு அவங்க தெரியுங்க. அத்தனை கூட்டியும் நடக்கலாம், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். பிரச்சனை பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போறாரு அப்படின்னு ஏன் அழகுங்க? உங்களுக்காக தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதுங்க. 5 வருடமும் பணி நிறைவு சட்டமன்றத்துடைய பணி நிறைவு எதிர்கட்சியில் இருக்கிறது சட்டமன்ற முதலமைச்சர்களின் சபாநாயகருக்கு வாக்கு இந்த நிலையில் தான் நான் சபாநாயகர் நல்ல நிறைவா நீங்க விடமாட்டீங்க. வெளியே வந்து அடியை விட்டு கீழே இருக்க சட்டமன்ற தலைவர் போற படி கேட்டீங்க சொல்லி விடுறாங்க. இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் என்ன சொல்லி விடுறாங்க? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். அனுசாரனை கூட்டு விட்டாங்க. சொல்ல மாட்டேன், அவரை பத்தி எனக்கு சந்திப்பு இங்க இருக்க அரசியல். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகருக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னோட பிஜேபி சேர்த்து நான் போட்டியிட முடியாது. 15 சீட் தர முடியாது, 10 சீட் தர முடியாது. எத்தனை இடத்துல நீங்க ஜெயிப்பேன்னு கேட்டார். திரும்ப வேற எடப்பாடி 150 இடம் ஜெயிச்சு அவங்க இடம் கொடுக்குறீங்களா? ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இங்க நாடாளுமன்ற தொகுதியில இருந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். 2019 23 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டாரு. ஆனால் அவர் சொல்ற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் இப்ப ஒரே சொல்ல முடியாது. நீங்க 150 தொகுதி சீட்ல ஆளுங்கட்சியா வரீங்க, முதலமைச்சர் வரீங்க, கொடுக்கலாம்னு கேட்டாரு. முடியாது. போச்சா? அதை இப்ப சொன்னார். சொல்லி
சொன்னோம்ல, அந்த எடப்பாடி எவ்வளவு சொன்னோம்ல, கேட்டாரா? ஆட்சியில பத்தி இப்ப 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிச்சா, இப்ப அவங்க இந்த அலையன்ஸ்ல இருக்கிற கூட்டணி அப்படியே கட்ட வச்சிருக்காரு. ஒரு ஆளுக்கு இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணி, உறுதியா அவங்களே ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு இடத்துல எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க. அப்ப என்னை கிடையாது ஐயா, நான் என்னைய நீங்க சினிமா கூட்டா வருவாங்க, கூட்டிய கூட்டா வருவாங்க, எடப்பாடி கூட்டா வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டா வருவாங்க, நான் இப்போ வந்து கூட்டா வரேன். ஏன்னா நான் இந்தியாவோட வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூட்டங்க வந்துட்டேன், கட்சி அனுப்பிடுங்க, பெரிய புண்ணியம் வந்து கூப்பிட்டேன். பன்னீர்செல்வம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், உனோட வரும்போது சொன்னேன், ஒவ்வொரு வருவாரு திருமண பரிசு சொல்றேன்னு சொன்னாரு. அவர் வர போனாரு, அவர் சொன்னாரு கேட்கல. நான் என்ன செய்யணும்? நான் ஏதாவது சங்கர மடத்தை சேர்ந்தலாமா? சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் மக்களுக்கு பொறுத்து கொண்டு இன்னமும் எழுதியே உசாரி பண்ணியிருந்த பன்னீர்செல்வம் அரசியல் எந்த இடத்துல வந்தீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பேர வந்தீங்க? வேற கேள்வி இருக்கா? நீங்க எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே எழுதுங்க. அது பத்திரிகைலாம் மத்திய பத்திரிகை கூட அந்த மாதிரி தான் என்னை பொறுத்தவரையில் தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்படும். தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் 50 ஆண்டுகளும் 55 ஆண்டுகளும் சட்ட விதிதான் கழகம் நடந்தது. அந்த மீண்டும் அந்த விதி இங்க வந்து உட்காரணும். உட்கார்ந்துட்டு அனைத்து மக்களும் எப்படி தலைவர் அண்ணா அப்படி கட்சி நடத்தினாரு, தலைவருக்கு அம்மா ஜனநாயக 11 பேர் போட்டோம்ல, நிர்வாகம்ல ஒரு கூட்டமாக கூட்ட வேண்டியா? சாதகமான தீர்ப்பு வரும் பட்சத்தில் யூகத்தின் அடிப்படையில் கேள்வி வரட்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. அதெல்லாம் சார், நான் டிடிவி தினகரன் உயர்ந்த உச்சபட்ச மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் பேசுவதற்கு மேலாக என்னாலும் பேச தெரியும். அரசியல் நாகரிகங்களும் நான் பேச மாட்டேன். ஐயா